வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாவே இன்டர்நெட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு பேச்சு அது என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்க போற படம் தான். அதாவது பல வருஷத்துக்கு அப்புறம் 2 பெரிய ஆக்டர்ஸ் வந்து ஒண்ணா சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ரொம்பவே பரபரப்பாவும் இந்த நியூஸ் இப்போ வந்து வெளியாயிருக்கு. அதாவது இப்போ ஒரு ப்ரோமோ வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்குறதா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில காரணத்துக்காக நெல்சன் திலீப் குமார் இப்போ வந்து டைரக்டரா இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைக்கிறாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களா இவங்க சேர்ந்து நடிக்காமலே இருந்தாங்க. எப்படியாவது இவங்க 2 பேத்தையும் சேர்த்து ஒரு படத்த பண்ணிரணும் அப்படின்னு நெறைய பேரோட ஆசையாவும் இருக்கு. ரசிகர்களும் இத அப்ப வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த டீசர பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தோட இருக்காங்க. அதாவது டீசர்ல 2 பேரோட லுக்கும், அந்த டீசரும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவங்களோட கெரியரோட ஸ்டார்ட்டிங்ல பல படம் ஒண்ணா நடிச்சிருந்தாலும், இவங்க 2 பேத்துக்கும் வெவ்வேறு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இவங்களோட தனித்தன்மைய ஒண்ணா காட்டணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தோட இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. தனித்தனியா படம் பண்ணி ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரா 2 பேருமே வலம் வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்னாடி சேர்ந்து நடிச்சிருந்து, இப்ப திரும்பியும் ரீயூனியன் அப்படிங்கிற ஒரு இதில வந்து கம்பேக் குடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா படம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே ஆரவாரத்தோட இருக்காங்க. அதாவது இதில ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நெல்சன் திலீப்குமார் படத்த பார்த்தவங்க எல்லாருமே ஒரு ஆக்ஷன் அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி ஃபிலிமா பார்த்துருப்பாங்க. அதே மாரி ரஜினி, கமல் இவங்க 2 பேருமே சேர்ந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிம மட்டும் குடுக்காம, ஆக்ஷன் கலந்த காமெடி ஃபிலிமும் குடுத்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்களோட ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது நெல்சன் திலீப்குமார் படம்னாலே நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அந்த ட்ரெண்ட வந்து இதுலயும் கொண்டு வருவாரா? இவங்க 2 பேத்தையும் எப்படி காட்டியிருப்பாரு? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ரொம்பவே ஆரவாரமா போயிட்டுருக்கு. முக்கியமா அனிருத் ரவிச்சந்திரனோட மியூசிக்கல்ல இந்த படம் உருவாகுது அப்படிங்கும்போது, மக்களுக்கிட்ட எதிர்பார்ப்புங்கிறது வேற லெவல்ல இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த டீசர பார்த்துட்டு இவங்க 2 பேத்தையும் ஒரே ஸ்க்ரீன்ல பார்த்த மக்கள் வந்து ரொம்பவே உற்சாகமா இருக்காங்க. ஒரு 40, 45 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரே ஸ்க்ரீன்ல வராங்க அப்படிங்கும்போது, மக்கள்ட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு ஏராளமா இருக்கு. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. இவங்க 2 பேத்துல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருங்க. அதாவது இந்த டீசரோட கடைசியில கமல் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு. அதாவது யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யார் ஹீரோ அப்படிங்கிற உங்களோட கருத்த கீழ கமெண்ட்ல சொல்லிருங்க. யார் ஹீரோவா நடிச்சா அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னும் நீங்க நினைக்கிறீங்கிறது கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போயிருங்க. மொத்தத்துல பர்சனலா இந்த டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. நீங்க இன்னும் நம்ம டாப் 12 தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.